ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 30 திங்கட்கிழமை நாளைய தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, ஹனுமன் ஜெயந்தி. இந்த ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தால் போதும், பணவரவு தாறுமாறாக இருக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த வேரை எப்படி வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாட்களும் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாட்கள். அதுலேயும் அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகைன்னு சொல்லி வரக்கூடிய விரத நாட்கள் இருக்குல்ல, இது எல்லாம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய நாட்களை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா. மார்கழி மாதத்தில் அமாவாசை தினம் வர்றதே சிறப்பு தான். அந்த அமாவாசை தினம் கூட மூல நட்சத்திரம் சேர்ந்து வருது இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு தினம் ஹனுமன் அவதரித்த ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது ஹனுமன் அவதரித்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் தான் ஹனுமன் ஜெயந்தி. அதுதான் டிசம்பர் 30 நாளைய தினம் திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். அமாவாசை நாட்களில் ஹனுமனை வழிபட்டா பலவிதமான இன்னல்கள் நீங்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஹனுமன் அப்படிங்கிறவர் யாரு? ராமபக்தர். யார் ஒருத்தவங்க மனசுக்குள்ள ராமபக்தி அதிகமாக இருக்கோ அவங்க இடத்துல அவங்க மனசுக்குள்ள அனுமரும் வந்து குடிகொண்டுருவார் அப்படிங்கிறது காலம் காலமாக அனுமனை வழிபடுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அனுமனை வணங்கும் போது பயம் நீங்கும், பதட்டம் நீங்கும், பலவீனம் நீங்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் தோல்வி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும்ல, அந்த நடுக்கமெல்லாம் நீங்கிறதுக்கு அனுமனை நாம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் வழிபடணும். அதுபோக நாளைய தினம் அமாவாசை திதி கூட மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் அனும ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அனுமனை வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில் கெடுதல்கள் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிட்டு நல்லது மட்டுமே நடக்கும். இன்னொரு பக்கம் நம்மளோட மார்கழி மாதத்தோட பல பதிவுகளை பார்த்துருப்போம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்ம கடவுள்கிட்ட தினமும் நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும். சரி, இந்த ஒரு மார்கழி அமாவாசையை, இந்த ஒரு அனுமன் ஜெயந்தியை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம வழிபாடு நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற மாதங்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் அமாவாசைக்கு எந்த மாதிரி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்தலாம். முன்னோர்களுக்கு படையல் போடுறதா இருந்தால் அதெல்லாம் நீங்கள் போடலாம். நாளைக்கு ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடுறது, அதே மாதிரி வீட்டில் உங்களோட குலதெய்வத்துக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு அமாவாசை திதிக்கான வழிபாட்டை செய்கிறது, படையல் போடுறது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் செய்யலாம். முடிஞ்சால் கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றதே கோடி புண்ணியம்தான். முடிஞ்சால் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை, அன்னதானம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. ஹனுமன் ஜெயந்தியான முக்கியமான நாட்களில் நாம் அனுமனுக்கு வடை மாலை சாத்தணும். வடை மாலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் வடை மாலை அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்கும். மிளகு மட்டும் போட்டு செய்வாங்க. அந்த வடை மாலையை நீங்கள் அனுமனுக்கு சாத்துறது மூலயமா என்ன காரியத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த வடை மாலையை சாத்துறீங்களோ அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நடக்கும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் இருக்குல்ல, இந்த ஒரு வேர் எல்லார் வீடு பக்கத்துலையும் ரொம்ப எளிமையாக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வேர் தான். இந்த ஒரு வேர் மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு உங்கள் கையில் இருந்தாலே போதும். அது என்ன வேர் அப்படின்னா குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களில் இந்த குப்பை மேனி வேரும் ஒன்று. ஆனால் ஒரு குப்பை மேனி வேரை காய்ந்து பறிக்கக்கூடிய வேரை எடுத்துகிட்டு வர்றது சுலபம். ஆனால் அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கும் போது, அந்த குப்பை மேனி கீரை வளர்ந்துருக்கும் போது அதை நம்ம வேரோடு பிடுங்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான பாவம் தான். அதனால் குப்பை மேனி வேற நீங்கள் செடியோடு பிடுங்கும்போது நசி நசி சாபம் நசி நசின்னு சொல்லணும். நசி நசி சாபம் நசி நசின்னு சொல்லிவிட்டு அந்த குப்பை மேனி செடியை வேரோடு பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். வீட்டில் வச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீர், அதாவது மஞ்சள் நீர் இருக்குல்ல, அதில் அந்த வேரை முக்கி எடுக்கணும். அதாவது நீங்கள் பண்ணிருக்கக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக தான். பாவ நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ எவ்வளோ செடிகளை நம்ம காலில் மிதிக்கிறோம், அதனால் வேர் வீணாக போகுது. அதே மாதிரி இந்த ஒரு செடியை நம்ம தெரிந்து எடுக்கிறோம். நசி நசி சாபம் நசி நசின்னு சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பாவம் உங்களை விட்டு விலகிடும். அதுக்கான சாபம் உங்களை சேராது.
எப்படியோ ஒரு வழியாக அந்த குப்பை மேனி வேற எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டிங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே, சொல்லப்போனால் டிசம்பர் 30ஆம் தேதி நாள் முழுக்க உங்களுக்கு அமாவாசை திதி இருக்குது. டிசம்பர் 30 திங்கட்கிழமை அதிகாலை 4:44 மணிக்கு பிறக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் இருக்கிறதால இந்த ஒரு பரிகாரத்தை டிசம்பர் 30ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம். பகல் நேரங்களில் அமாவாசை திதிக்கான வழிபாடு படையெல்லாம் முடிச்சுடுங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் நீங்கள் இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் நினச்சி வச்சுருக்கீங்களே அந்த குப்பை மேனி வேர், அதை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு துளி மஞ்சளும் ஒரே ஒரு துளி குங்குமமும் வைக்கணும். அதாவது அந்த வேருக்கு வச்சுட்டு அது கூட ஏதாவது ஒரே ஒரு சில்லறை நாணயம், இவ்வளவுதான் அவ்வளோதான் கணக்கு இல்லை, உங்களால் எவ்வளவு சில்லறை நாணயம் முடியுதோ அந்த ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை அந்த வேர் கூட வைத்து எங்கள் வீட்டுக்குள்ளே பணவசியமாகணும், ஜனவசியமாகணும், எந்த விதமான கெடுதல்கள் இருந்தாலும் அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த குப்பை மேனி வேரையும் அந்த சில்லறை நாணயத்தையும் ஒன்றாக எடுத்து ஒரு சின்னதாக ஜிப்லா கவர்லையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ வச்சு மடித்து உங்கள் வீட்டோட பீரோவில் நீங்கள் வைக்கணும். பீரோனா பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, இது மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த குப்பை மேனி வேற நீங்கள் பறிச்சுட்டு வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் வச்சு சாபனை வர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பூஜை அறையில் வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அது கூட ₹1 நாணயத்தொன்று வச்சுருங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகமாயி எல்லாரையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்களோட முன்னோர்களையும் வேண்டிக்கிட்டு குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த வேர் அப்படிங்கிறது, குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா அந்த வேரை எடுத்து ஜிப்லா கவர்லையோ பேப்பர்லையோ மடித்து நீங்கள் பீரோவில் வச்சிடலாம். சுத்தபத்தம் இல்லாமல் அந்த வேரை தொடுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த வேரை தயார் செஞ்சு நீங்கள் வீட்டில் வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு உங்களை தானாக தேடி வரும். நீண்ட நாட்கள் கைக்கு வராமல் இழுத்தடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். கொடுத்த கடனை திரும்பி பெறுவதற்காகவும் வாங்கிய கடனை திரும்பி அடைப்பதற்கான எல்லா சூழ்நிலையையும் இந்த வேர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, பணவசியம் ஜனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேர் தான் இந்த குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேரை அந்த காலத்தில் சின்னதாக தாயத்து பண்ணி கூட கழுத்தையும் கையிலையும் மாட்டிப்பாங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா, போகக்கூடிய இடத்துல வெற்றி கிடைக்கணும், இருக்கக்கூடிய செல்வங்கள் நிறைஞ்சிருக்கணும், எல்லா பொருட்களும் எல்லா செல்வங்களும் நமக்கு வசியமாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குப்பை மேனி வேரை தாயத்து பண்ணி கையிலையும் கழுத்துலையும் மாட்டிப்பாங்களாம். நம்ம அந்தளவுக்கு பெருசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு குப்பை மேனி வேரை நீங்கள் தயார் செஞ்சு அந்த வேரை நீங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த வேர் காய்ந்து போகாது. அப்படி காய்ந்து போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறை அந்த வேரை எடுத்து பார்த்துட்டு அது ரொம்ப காய்ந்து போயிருக்கிற பட்சத்தில் மறுபடியும் மாற்று வேர், அதாவது மாற்று குப்பை மேனி வேரை தயார் செஞ்சு பழைய வேரை எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல புதுசாக வச்சுருங்க. பழைய வேரை கால்பட இடத்துல போட்டுடலாம். இப்படி செய்யறதால பலவிதமான செல்வங்கள் உங்களை தேடி வரும். குப்பை மேனி வேர் அப்படிங்கிறத ரொம்ப ரோட்டு ஓரத்தில் குப்பையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதோட மகிமை பல பேருக்கு தெரியறதில்ல. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாதிரியான நாட்களில் கடவுளோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானதாக அதிகமாக இருக்குமா. அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.